பாமக இன்னைக்கும் தொடர்ச்சியான அந்த சிக்கல்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. பாமக அன்புமணி இன்னைக்கு போராட்டம் நடத்துறாரு. இன்னைக்கு அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை, நான் தான் தலைவர், நான் சொல்றதுதான் இருக்கும், யாரையும் நீக்க முடியாது, சேர்க்க முடியாது, எதுவுமே வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு 2 எம்எல்ஏக்களுமே இன்னைக்கு திரு அன்புமணி அவர்கள்ட்ட சந்திக்க வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஹோல்டுமே ராமதாஸ் இழக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? என்ன பொறுத்தளவுல அன்புமணி எலெக்ஷன் கமிஷன் தொடர்பாக சொல்றது கரெக்டா இருக்கும்னு தான் நான் கருதுறேன். கரெக்டா எலெக்ஷன் கமிஷன்ல அப்படிதான் பதிவு இருக்கும். வேணா ஒரு கைடன்ஸ் அந்த மாதிரி தான் நிறுவனர் இருக்குமே தவிர நிறுவனருக்குள்ள அதிகாரம் இருக்காது. அங்க பதிவுல தலைவர், செயலாளர், பொருளாளர் தான் ரொட்டீன் தான் இருக்கும். நிறுவனங்கிற கான்செப்ட் பாமகவுக்கே உருவாக்கப்பட்டது, சிவசேனாவுக்கே உருவாக்கப்பட்டது. வேற எந்த கட்சியில நிறுவனர் தலைவரா இல்லாம இருந்து செயல்பட்டது யாரும் இல்லைல்ல. அப்போ இவர் நிறுவனர் இன்னொருத்தர தலைவரா வச்சு செயல்படும் போது நிறுவனர் தான் ஆளினால். மகனே தலைவரா வச்சு செயல்படும் போது அந்த இடத்துக்குள்ள மகன் இதாயிட்டார். இப்போ ராமதாஸ் தலைவரா இருந்து அன்புமணி துணைத் தலைவரா இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவரு சுப்ரீம் லீடர்ஷிப், ஒரு பெருந்தலைவர். 68 காமராஜருக்கு ஐஏசி பிரசிடண்டா போன பிறகு அவரு பதவி இல்லாம கக்கன், ராமச்சந்திரன் நாயுடு இப்படி தனக்கு சரியா இருப்பாங்க அவங்கள போட்டு கட்சி நடத்திட்டு இருந்தாருல. அந்த மாதிரி ராமதாஸ் ஆரம்பத்திலே ஒரு பெரிய வன்னியர் சங்க தலைவர், கட்சி பதவிக்கு வரமாட்டேன், அது மாதிரி பதவிக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் எடுத்து அந்த சமூக மக்கள் நம்பிக்கை பெற்றனால தீர்மானம் போட்டு கட்சி நடத்தினாரு. தீரம் வெளியேறதும் ஒண்ணும் இல்லை, ராமச்சந்திரன் தலைவரால அவர் போறதும் ஒண்ணும் இல்லை. இவரு மணி அண்ணன் லாயலாட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள இன்னொரு மகன் இல்லாத இன்னொருத்தரை போட்டு தலைவராக வச்சிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காரு. மகனை போட்டதுனால ஐயா மகன், ஐயா வேற, அவனு அன்பை தூக்குங்கன்னு குரு கிட்ட கெஞ்ச சிஆர் பாஸ்கரன் போன்ற அந்த இவங்கள்ட்ட எல்லாம் அன்பை ஹெல்ப் பண்ணுங்கன்னு எங்க ஊர்ல ஒருத்தன் அன்புரதன்லாம் சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் என்னெல்லாமா பண்ணாரு, எனக்கும் அதுல உள்ள பிரச்சனை எல்லாம் விடுங்க, அதெல்லாம் இப்ப நம்ம என்னத்துக்கு தேவை. இது யானை புளியில விழுந்தா எறும்பு மண்ணளி போடுமான்னா மண்ணளி போடக்கூடிய எறும்பு இல்லை, நம்ம நின்று அடிச்ச நேரடியா நின்று அடிச்சு 2009லயும் 19லயும் சவால் விட்டு தோக்கடிச்சு காட்டுவாங்க. அதனால இந்த சில்லற வேலையை நம்ம செய்யக்கூடாது. அவங்க ஒற்றுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் அவங்க நல்லது, அந்த சமுதாயத்துக்கு நல்லது. மனப்பூர்வமா அதை சொல்லிட்டோம் நாம. பட் அந்த அரசியல் மகங்கிற போது அது நிக்கல. பட் என்னோட கணிப்பு கேடர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் ஆர் வித் டாக்டர் ராமதாஸ் தான் நான் கருதுறேன். ராமதாசன் கருது அப்படிதான் நான் கருதுறேன். ஆனா பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க. அங்க அவரே சொல்றாரு, என்கிட்ட 8 பேர் தான் வந்தாங்க, 100 பேர் அங்கதான் போனாங்க, யாருமே வரல. இன்னைக்கு பார்த்தா ஆலோசனை கூட்டத்துல எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. திலகபாமா, பாலுல இருந்து அருளும் இன்னைக்கு அங்க போயிட்டாருங்கும் போது நீங்க எப்படி இது எப்படி சார் எனக்கு கொஞ்சம் விளக்க முடியும்? அது நிர்வாகிகள். இப்போ இந்த நிர்வாகிகளை வச்சு அன்புமணி என்ன செய்ய போறாரு? 26ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனிச்சு 234 கேண்டிடேட் போட போறாரா? இப்படினாலும் என்டிஏக்குள்ள போறதுக்கான இதுதான் இருக்கும். என்டிஏக்குள்ள போறாரு. என்டிஏக்குள்ளனா அன்புமணி சீட்டு கொடுக்கும். இவரு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கணும். அது ஆதவர்ஜுனா அந்த புரளி கருத்துக்கு மீறிய செயல். சரி, கொடுக்கிறாருன்னு வைங்க, என்ன சீட்டு கொடுப்பாரு? பலம் குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த பார்கெனிங் பவர் இல்லன்றீங்க. 23 கொடுத்தாரு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும். இப்போ அதே கேட்பாங்கல்ல, அதே இது சிதம்பரத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க, விழுப்புரத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க, சேலத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எங்க இது தவிர இவரு பாலு நல்ல ஓட்டு எடுத்திருந்தாரு, கணேஷ்குமார் நல்ல ஓட்டு எடுத்திருந்தாரு, இப்படி 2-3 பேர் நல்ல ஓட்டு எடுத்திருந்தாங்க. மீதி டெபாசிட் இழப்பு தான் ஜாஸ்தி. சௌமியா அன்புமணி ஜெயிக்க வேண்டியவர் வன்னியர் ஓட்டு அன்பழகம் ரூட்ல 23%. வெள்ளூர்ல டெபாசிட் இழந்த மாதிரி டெபாசிட் இழந்தா சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பாங்க, அதிமுக டெபாசிட் இழந்தா ஜெயித்திருப்பாங்க. அப்ப அவங்க அந்த தர்மபுரி, பெண்ணாகரம் அந்த 3 தொகுதியில அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்கல்ல. அவங்கன்னா ஒன்றுபட்ட பாமக தானே ஹோல்டு பண்ணிச்சு. நானும் அதானே சொல்றேன். சௌமியா அன்புமணி பெண்ணகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, முள்ளி, கம்பட்டப்பள்ளியோடு வராங்க. ராமதாசும் அதுதான் சொல்றாரு. ஐயாவும் 5 கூட்டணியில போனோம், தனிச்சு 4 வந்துட்டோமேனு சொல்லும் போது இப்ப தனிச்சு 3 ஜெயித்திருக்கீங்க. அது நேத்தைய கதை. இன்னைக்கு பிளவுபட்ட பிறகு எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? இன்னொன்னு அதிமுக பலகீனப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால உடையார், செட்டியாறு, நாடார் போன்ற கொங்கு நாடார் போன்ற சமூகங்கள் தலித் சமூகங்கள் ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்டவங்க எவாபரேட் ஆகி அங்கங்க போவாங்களே தவிர அதிமுக எடப்பாடி சிஎம்னு ஓட்டு போட வருவாங்களான்னு கேரண்டி கிடையாது. அப்போ நீங்க பிரிஞ்சு போய் ஒன்னா சேர போறீங்க, பிளவுபட்டு நிக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி, உங்களுக்கு என்ன சீட்டு தருவாங்க? முதல்ல அதே 20 நாங்க பிளவுபட்டதுனாலும் கட்சி என்கிட்ட தான் இருக்கு பாருங்க, நான் தான் ஆக்டிவா இருக்கேன், அதே 20-23 சீட்டை கொடுங்கன்னு ராமதாஸ் கிளைம் பண்ணுவார்ல இபிஎஸ் கிட்ட.
ராமதாஸா? சரி, அன்புமணி கிளைம் பண்ணுவார் இல்ல? அன்புமணி கிளைம் பண்ணலாம். ம். ராமதாஸ் இல்லாம அந்த ஓட்டு வரும்னு எடப்பாடி நம்புவாரா? ஆனா இன்னைக்கே நிறைய கேடர்ஸ் எடப்பாடி நம்பி கொடுத்ததுதான். 60 சீட்டு கொடுத்தாலும் கொடுத்ததுதான். Okay. விஜய்க்கு 120 சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கறதுதான். Okay. ஊடகத்துல அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மளும் பேசி வச்சிருவோம் ம். சார். அது எடப்பாடி என்ன ஜட்ஜ் பண்றாருங்கிறத பார்க்கணும் அந்த இடத்துக்குள்ள. ம். அது ஒன்னா இருக்கும்போது 4.3% பலம் நிரூபிச்ச கட்சி. 2ஆ போயிருக்காங்க. அப்ப இவரை வச்சு எவ்வளவு ஓட்டு வருங்கிற இதுல சந்தேகம் இருக்கும். நிர்வாகிகள் இருக்கிறதுக்காக ஓட்டெல்லாம் வந்துருன்னு சொல்ல முடியாது. ஓகே. அன்புமணி தான் வன்னியர் டாக்டர் ராமதாஸ் தான் வன்னியர் அடையாளம். ம். அப்போ அவர் இல்லாம எப்படி ஓட்டு வரும்னு யோசிப்பாப்ல. ஏன் அன்புமணிக்கு டெலிகேட்ஸ் கூட்டத்திலே ராமதாஸ் பேரை சொல்லும் போதுதான் கைத்தட்டு. ம். அப்ப அதான் நான் ராஜ்யசபா சொன்னேன்ல, கரெக்ட் சார். அன்புமணிக்கு ராஜ்யசபா, ராமதாஸ் அறிவிக்கணும்னா எடப்பாடி கொடுத்துருவாருன்னால. ம். அப்போ பாமகவுக்கு இவ்வளவு சீட்டு, அன்புமணி கையில கொடுப்பேன், ராமதாஸ் அது கையெழுத்து போடணும்னா கொடுத்துருவார். ராமதாஸ் இல்லாம எப்படி 23 சீட்டு கொடுத்த இடத்துல 10 சீட்டு கொடுப்பாரு. 10 தான் தருவாரு. அது ரொம்ப கம்மி இல்ல? அது அதை ஒத்துக்கிட்டு அன்புமணி போயிடுவாங்க. போக முடியாது. அப்ப அவங்களுக்கு அது இன்னும் சிக்கல். கண்டிப்பா சிக்கல் தான். ஆக்சுவலா அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்போ ராமதாஸ் இல்லாம அன்புமணியால இந்த பார்கெனிங் கூட பண்ண முடியாது. அவர்தான் ஃபேஸ். அவரை வச்சு நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். ராமதாஸ் தான் வில் பவரோட எடப்பாடிய விக்ரவாண்டி களத்துக்குள்ள ஏற விடாம பண்ணாரு. அதனால நான் வண்டியர்கள் மத்தியில சீமான் ஹீரோட உள்ள வந்து நிக்கிறான். ராமதாஸ் கண்டு பயந்து ஓடல சீமான். எடப்பாடி ஓடிட்டாருங்கிற கருத்தே வடதமிழத்தில் உள்ள 70% நான் வண்டியர்கள் மத்தியில சீமானுக்கு பெரிய ஒரு இமேஜ் ஏறி இருக்குங்கிறது உறுதியாகும் போது ஐயாவை கண்டு பயந்துட்டாரு எடப்பாடிங்கிறது வண்டியர்கள் மத்தியில ஏறத்தானே செய்யும். ஆனா இதை எடப்பாடி சாதகமா பயன்படுத்திக்க மாட்டாரா? 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, கம்மி சீட்டை கொடுத்துட்டு இவங்க ஒரு 10க்குள்ள அகாமடேட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெட்டலை நிக்க வச்சுக்கலாம், அவரோட கேமை விளையாடுவாரு இல்ல? கண்டிப்பா விளையாடுவாரு. அதுல யார் யார் எப்படி நிற்காங்கிற அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறாரு, அன்புமணி என்ன முடிவு எடுக்க போறாரு, பலம் நீங்க பிளவுபட்டனால உங்க பழைய பலத்துக்கு நீங்க மரியாதை இல்லைன்னு சொல்லும் போது அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சிஎம் கேண்டிடேட்டா நின்னு கேண்டிடேட் போட போறாரா? எல்லாமே கேள்வி இருக்கு. அதுக்கு அப்படி ஒரு சினாரியோவே இருக்காது. ஸ்டாலின் அணியை தவிர எல்லாத்துக்குமே தாங்க நிலைமை. சும்மா மூடி மறிச்சு இது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி 4 பேர் வியூஸுக்காக அரசியல் பேசிட்டு இருக்கல, என்னங்க புண்ணியம் இருக்கு? உனக்கு வியூஸ் வரும், அவ்வளவுதான். நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்லை. அதனாலதான் 2020 நான் சொன்னது 90% உண்மை, நீ சொன்னதெல்லாம் பொய். நிலைமை தானே. அங்க ஏதாவது மேக்னெட் மாதிரி காந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி இழுத்துறோம், 2011 மாதிரி ஆட்சிக்கு வந்துடும், 2001 மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா எல்லாரும் லாபத்துல பங்கெடுக்க வரும்னு எல்லாரும் கியூ கட்டி நிற்பாங்க. இப்ப வந்து சீமான் கிண்டல் அடிக்கிறார், எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தந்தாரு, நான் எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு போயிடலான்னு தனியா போறேங்கிறத அவரு ஆதவர்ஜினாவை நக்கல் அடிக்கிறாரு. ஆதவர்ஜினாவை சீமா நக்கல் அடிக்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதத்துல இருந்தனோ 8க்கு வந்துட்டேன், இப்போ 17, 18 எல்லாம் வந்துருவேன், எனக்கும் எடப்பாடிக்கும் 26ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு தான் நம்பி கிண்டல் அடிக்கிறாரு. அந்த ஸ்டேஜ்ல தான் வைக்கிறாரு. ராமதாஸ் ஜெயிக்காதுங்கிற லெவல்ல ஒன்னா இருக்கும் போது தனிச்சே ஜெயித்தாங்கிறாரு. ஆனா இந்த பிரேமலதா மேயர் ராஜ்யசபா தான் மெயின்னு போறாங்க. இந்த மேக்னெட்டா பிஜேபி இருக்காதா? எல்லாத்தையும் ஈர்க்கிறது அவங்க இருக்க மாட்டாங்களா? அவங்க அந்த ரோல பிளே பண்ண மாட்டாங்களா? எங்க பிஜேபியை பற்றி இது என்ன சொல்லனே தெரியல. அந்த பிஜேபிக்கு பி டீம் சீமான் டே முட்டாள்களா? ஆர்கே நகர்ல தமிழிசை மேல உள்ள பொறாமையில இலகணேசனும் எச் ராஜாவும் சிபி ராதாகிருஷ்ணனும் வானதியும் பொன் ராதாகிருஷ்ணனும் எல்லாரும் சேர்ந்து நோட்டா கீழே அந்த கட்சியை கொண்டு போனாங்க. அந்த கட்சியை நோட்டா கீழே கொண்டு போனதுலதான் தமிழ் தேசியமே அங்க வளர்ந்தது. இந்த முட்டாள்களுக்கு அச்சப்பட்டக்கூடிய கோழைகளுக்கு இது தெரியாது, பி டீம் சொல்லக்கூடிய கோழைகளுக்கு இது தெரியாது. நான் சொல்றது ஃபேக்ட். ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை அது கோலத்தனமான தரவலற்ற அரசியல் அச்சத்துல பாஜக வளர்ந்துருமாங்கிற அச்சத்துல பண்ணக்கூடிய கோழைத்தனமான பார்வைன்னு நான் சொல்றேன். நான் அடுத்து நாம் தமிழர் வந்து பாஜகவோட அதிக ஓட்டு எடுத்தாங்க. 6.8 பாஜக எடுக்கும் போது, நாம் தமிழர் எடுக்கும் போது பாஜக 2.7 எடுத்தாங்க. 3 மடங்கு சீமான் அதிகம் எடுத்தாப்ல. அண்ணாமலைங்கிறவர் லீடரா வந்த பிறகு தமிழ் தேசியமும் இந்துத்துவால அண்ணாமலை தலைமையும் ஈக்குவலைஸ் ஆகுது. அண்ணாமலை இல்லைன்னா அதுவும் இல்லை. அந்த அண்ணாமலையும் அந்த 18% வாக்குக்கும் சீமான் தான் லீடர், இவர் தான் ஹீரோன்னு ஈரோடு கிழக்குல விட்டுட்டு களத்தை விட்டு போயிட்டாரு. விக்கிரபாண்டியில களத்துக்குள்ள நின்ன அண்ணாமலை, அடிச்சு விளையாடுற அண்ணாமலை, ஈரோடு கிழக்குல சீமான் தாயா லீடர், ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சொல்ல அந்த 18%க்கும் ஸ்டாலின் எடுத்து சீமான் தான் லீடர்னு விட்டுட்டு போயிட்டாரு. இங்க என்னையா பி டீம்
கான்செப்ட் வருது. அப்போ இது சும்மா இப்போ வைக்கிற நிறைய இப்ப அவன் ஹீரோவா களத்துல நிக்கிறான். நீ பெருசா ஆளுன்னு சொன்னவன் சொத்தையா ஜி.கே. வாசனுக்கும் சொத்தையா நிக்க முடியல. ஜி.கே. வாசனுக்கானால பாஜகவும் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை, சி.பி. ராதாகிருஷ்ணன், நயனார் நாகேந்திரன், தமிழிசை, இன்னும் யார், வானை சீனிவாசன் எல்லாரும் வடக்க கிழக்க இழுத்து சீமான ஹீரோவாக விட்டுட்டு களத்தை விட்டே ஓடிட்டாங்க. களத்துல கமலஹாசன் தினகரன் நிற்கானால தானே சீமான் 8 வந்திருக்கிறாரு. அப்போ களத்துல நிக்கலன்னா அது பாதிக்குங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். சுரேந்திரன் களத்துல நின்னுதான் 19 கேரளால கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. அப்ப நீங்க ஈரோடு கிழக்குல களத்துல நின்று ஓடின பிறகு சீமான பிடிஎம்னு சொன்னா, ஆனா அப்படி ஒரு பார்வை ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இந்த கருத்து இதை ஒட்டிதான் அந்த கருத்து கணிப்புல ஒட்டி சீமானுக்கு இன்னும் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைக்கிறாங்களே சார். 4 கிட்ட கொண்டு வந்துடுறாங்க, சில இதெல்லாம் 3 போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் மீடியால ஒரு அட்டென்ஷனே இல்லாம இருக்கு. ஆனா நம்ம இவ்வளவு இங்க பேசுறோம் இல்ல சார். அந்த இது சீமான் ஒருத்தர் இருக்கதே காட்டல. நான் சீமானை பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டா வருது. 8% வருவாருன்னு நான் மட்டும் தானே சொன்னேன். ஆனா அப்ப இருந்து சினாரி இப்ப இல்லன்னு சொல்றாங்களே சார். அது சீமான் 17% வருவாரு. களத்தை விட்டு ஓடுனது மைனஸ், களத்தை விட்டு எடப்பாடி நிக்கிறது நான்வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி மைனஸ் ஆயிட்டாரு, சீமான் ஹீரோ ஆயிட்டாரு. களத்துல எடப்பாடி நிக்கிறது நான்வளாள கவுண்டர் மத்தியில சீமான் ஹீரோ ஆயிட்டாரு, எடப்பாடி மைனஸ் ஆயிட்டாருங்கிற அந்த அடிப்படை அறிவு தெரியாத அட்டுகள்னு சொல்லிடலாமா? வேற என்ன சொல்ல இவர்களை கடுமையா இருக்கு. அட்டுகள்னு தானே சொல்ல முடியும். இந்த கான்செப்ட்ல தானே சீமான் ஏறி இருக்கிறாரு. விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர்ல கமலஹாசன் தினகரன் நிக்கானால தானே தினகரன் சொன்னா கூட கோவப்படுவாரு. உண்மை அதுதான் சகோதரர் தினகரனே. இது சீமான் ஏறி இருக்கிறாரு. நீங்க 214 போட்டா சீமான் ஏறி இருப்பாரா? நீங்க நாங்குநேரி நின்னா 10% வந்திருப்பாரு தினகரன். வெள்ளூர்ல நின்னா 5% வந்திருப்பாரு. கமலஹாசன் வெள்ளூர்ல நின்னா 5-6 வந்திருப்பாரு. நாங்குநேரில தினகரன் நின்னா, கமலஹாசன் நின்னாலோ, இங்க விக்கிரவாண்டியில கமலஹாசன் நின்னாலோ 5-6% தானே வந்திருப்பாரு. சீமான் எடுத்த 1.5% கூட எடுத்திருக்க மாட்டாரு. ஹரிநாடாரு கீழே போனவரு இவங்களுக்கு கீழே 1% தான் எடுத்திருப்பாரு. 2.6% வெள்ளூர்ல எடுத்த சீமான், கமலஹாசன் தினகரன் வெள்ளூர்ல நின்னா 1% தான் எடுத்திருப்பாரு. அவங்க போட்டி போடல. அப்ப களத்துல நின்னா ஹீரோ ஆகுறான், மக்கள் அவனை ஏத்துக்கிறான். நீ ஏசியூரம் அரசியலை பேசிக்கிட்டு களத்துல நிக்காம உன் அரிப்புக்கு ஒரு கருத்து கணிப்பு போட்டா அது எப்படி நிஜமாகும்? இல்ல சார், நம்ம களத்துல நிக்கிறாரு, தேர்தல போட்டியிடுறாருன்றதுக்காகவே நம்ம ஹீரோ ஸ்டேச்சர் கொண்டு போய் வைக்கணுமா? அவரு தொடர்ச்சியா அவரோட பாலிசியா அதை வச்சிருக்காரு. 1%, 1/2%, 8% அவரு களத்துல நிக்கிறாருன்ற ஒரு காரணம் மட்டும் போதுமான்னு நான் கேட்கிறேன். மக்கள் அதை ஏத்துக்கிறான், நம்மளை நம்பி நிக்கிறான். அசிங்கமா கேவலமா நம்மளை பற்றி நிக்கிறான். இவன் காளான், இவன் மேம்போக்கு அரசியல்வாதி, இவன் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், இவன் ஒழுங்கா நிக்க மாட்டான்னு அண்ணாமலையே நிக்க முடியாததுக்கு அண்ணாமலை லீடர்ஷிப் அங்க அடிப்படுது. ஈரோடு கிழக்குல நின்னா சீமான் 3வது பேருக்கலாம், அண்ணாமலை 2வது வந்திருப்பார்ல. ஏன் விஜய் நின்னா கூட ஈரோடு கிழக்குல ஓட்டு வந்திருக்கலாம்ல. அப்ப நீ நிக்காத போது சீமான கண்டு பயந்துட்டான்னு அர்த்தம். நிக்காத போது சீமான கண்டு பயந்துட்டான்னு அர்த்தம். புறக்கணிக்கிறது பயந்து வர்றதா அர்த்தமா? கண்டிப்பா அப்படிதான் அர்த்தம். இபிஎஸ் இப்ப தேர்தலை விட்டு இன்னைக்கு ஜெயலலிதாவே இடைத்தேர்தல போட்டியிடாம விலகுறாங்க, கருணாநிதி விலகுறாரு. அதெல்லாமே நம்ம புறக்கணிக்கிறதுன்னா அந்த பயம் தான் காரணம். ஜெயலலிதா கருணாநிதி 1000 கால் 1000 கையா பயந்துதான் ஜெயலலிதாவும் கருணாநிதி விலகுனாங்க. அதுல அவங்கள அடிச்சு தவிர்க்க வேண்டிய விஜயகாந்த் சபார்டினேட்டா போயிட்டாரு. மேட்டர் வரல. நீ உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு துணிஞ்சு வந்து நன்னா சீமான். நீங்க ராமதாஸ் கிட்ட கீழே போயிருவீங்கன்னு வன்னியகுல சத்திரியரை கண்டு பயந்து ஓடிட்டீங்க. அப்போ களத்துக்குள்ள நாளைக்கு வரும்போது நான்வன்னியர்கள் எடப்பாடி லீடரே இல்லைங்க, சீமான் லீடருங்க. களத்துக்குள்ள ராமதாஸ் கண்டு பயப்படாம நின்னாருன்னா ஓட்டு விழும், நான்வன்னியர் ஓட்டு. அவன் அப்படித்தானே ஜட்ஜ் பண்ணுவான். இப்ப விக்கிரவாண்டியில இப்ப திரும்ப நீங்க விஜயகாந்த் ஜெயலலிதா விஷயத்துல விஜயகாந்த் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாப்புல. சீமான் 26ல எடப்பாடி பலவீனப்படுத்திட்டா 31ல ஸ்டாலினை வீழ்த்திடலாம்னு சீமான் நம்புறாரு. விஜயகாந்துக்கும் சீமானுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா என்னன்னா சரி, இப்ப பொது தேர்தல்ல விக்கிரவாண்டியில அதிமுக களத்துல வருது அப்படின்னா திமுக கிட்ட போனா அது 23% அதுல இருந்து ஒரு பார்ஷியல் பாமக போன வாக்கு திரும்ப அதிமுக தானே போகுது. சீமானுக்கு எப்படி போகும்? ஏன் திருநெல்வேலியில கீழே போன மாதிரி புதுச்சேரியில கீழே மாதிரி சீமான் லீடர்ஷிப்ல ஏறி லீடர்ஷிப் இல்லாத ஒரு எடப்பாடின்னு கீழே போயிடலாம்ல. ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு துணிஞ்சு நின்னாருன்னு சீமானுக்கு நான்வன்னியர்களை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு ஓட்டு போட முடியாதவங்க சீமானுக்கு போடலாமே. இல்ல அப்படி ஒரு இது நடந்திருக்கா இதுக்கு முன்னாடியான விஷயங்கள்? அப்படி நடந்துதானே. இது புதுச்சேரியில எடப்பாடி 4வது போயிருக்கிறாரு, கன்னியாகுமரியில 4வது போயிருக்காரு, உடங்கோட்டில 4வது போயிருக்காரு. கூட்டணியா நின்று எடப்பாடி எடுத்த ஓட்ட தனியா நின்று சீமான் எடுத்துட்டாருல. ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்தவர் எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லாம தானே 8 வந்திருக்கிறாரு. அப்ப ஈர்ப்பும் இல்ல, விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல துணிச்சலாட்டும் நிக்க முடியல. அவரை பலவீனப்படுத்தலாம். கூட்டணி பலம் இருக்குல்ல பாஜக, இப்ப பாமக கூட்டணி பலம் இருக்குல்ல, அது எப்படி அது ஈக்குவேஷன் ஒர்க் ஆகாது? கூட்டணி அமைட்டு அதிமுக பாஜக தான் கூட்டணி ஆயிருக்கு. சீட் ஷேரிங்ல
11.4% வாக்குக்கு அண்ணாமலை எடுத்த வாக்குக்கு வரலன்னா அந்த 11.4 3 போகும். இந்து நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் சீமானுக்கு போவாங்க. நான் வன்னியர், நான் வேளாளர் கவுண்டர்ல ஒரு பகுதி ஸ்டாலினுக்கு போகும். கட்சின்னு ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டு தான் 3ல் 1 தான் எடப்பாடிக்கு வரும். நீங்க 11.4%க்குள்ள சீட்டை கொடுக்கலன்னா ஓட்டு வராது. எண்ணங்கள் எண்ணிக்கைன்னா எண்ணிக்கை சீமானை நோக்கியும் எண்ணிக்கை ஸ்டாலினை நோக்கியும் போயிடும். ஏன்னா ஏற்கனவே 2014 கலைஞருக்கு மோடிக்கு விழுந்த ஓட்டுல 6% கலைஞருக்கே போயிருக்கு. ஆனா அது அண்ணாமலை இருந்தா அந்த 11% அப்ரோச் அப்படி இருக்கும். அவரோட அப்ரோச் கம்ப்ளீட்டா வேற டோன்ல இருக்கு. தலைமை என்ன முடிவு? கூட்டணி வேணும்ன்ற இடத்துல இருந்து தான் எல்லாத்தையும் பண்றாரு. வேணுங்கிறதுதான் அண்ணாமலை இது நேனார போட்டிருக்கு. ஆனா 10% ஓட்டு கூட்டணியில வாங்கலன்னா 2009 அத்வானி அம்போன்னு ஷோ சொல்லியும் ஜெயலலிதா விட்ட மாதிரி முருகன்ட்ட கேளுங்க, ஐஏஎஸ் ஆபீசர் ஷோ சொல்லி எல்லாம் ஜெயலலிதா கேட்க மாட்டாங்க. பாஜக கூட்டணி வர முடியாது, சோவாது ஒன்னாவது ஜெயலலிதா கேட்க மாட்டாங்கன்னு அடிச்சு சொன்னேன் முருகன்ட்ட. ஐஏஎஸ் ஆபீசர் துக்ளக்ல கட்டளை இருக்கக்கூடியவர். அதே மாதிரி சொல்றேன், 2029 பாஜக மோடிக்கு இங்க வந்து கூட்டணி இல்லாத ஒரு நிலைமைய எடப்பாடி உருவாக்கிடுவார். அதனால 10% வாக்கு வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை முயற்சியில கிடைச்ச ஓட்டுக்கு சீட்டு வாங்கி ஆகணும். சோ இது அந்த பிரஷர் நயனா நாகேந்திரனுக்கு இருக்கு, அதை மேட்ச் பண்ணி ஆகணும்ன்ற பிரஷர் அவருக்கு இருக்கு. தலைமை தான் அதுல முடிவு பண்ணுவாங்க. அண்ணாமலை இவரு நயனார் நெகோசியேஷன் போவாங்க. தலைமை ஸ்ட்ராங்காருன்னு தலைமை வாங்கணும். நான் நயனாரை குறை சொல்ல விரும்பல. ஒரு மாநில தலைவருக்கு லிமிடேஷன் என்னன்னு தெரியும். அவரு ராமநாதபுரத்தில் 30% வாக்கெடுத்தவர், திருநெல்வேலி 30% வாக்கெடுத்தவர். கம்பேரிட்டிவ்ல இந்த சாதனையை வேற யாரும் செய்யல. வேற சில நெகட்டிவ்ஸ் அவருக்கு இருக்கலாம். தனிநபர் நயனார் நாகேந்திரன் ராமநாதபுரத்திலையும் திருநெல்வேலியும் 30% வாக்கெடுத்தது. அந்த கம்பேரிட்டிவ்ல வேற இன்னொரு லீடர் பாஜகக்குள்ள இல்ல. அண்ணாமலை மாத்திட்டு போடும்போது. ஓகே சார். சரி, இப்ப நிறைவா வந்து இப்போ பாமகவோட இந்த சிக்கல், அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காக்குள்ள சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள கொண்டு வரணும், கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். திமுகவுக்கு பலமா ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும் போது பாமக பிரச்சனைய அதிமுக எப்படி எடுக்கும், பாஜக எப்படி பார்க்கும், இந்த கூட்டணிக்கு ஒரு வலுவான அவங்க என்னங்க செய்ய முடியும்? இந்த கட்சியில பிரச்சனை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணிட முடியும்? இல்ல சார், அவர் சேர்ந்து இருந்தா தானே பலம்னு சார். அதை பத்தி நினைக்கலாம். அவங்க என்ன செய்திட முடியும்னு கேட்டேன். அவங்க பேசுவாங்கல்ல, அதுக்காக அவங்க பேசினா அவங்க உடனே காட்டிட்டு போயிருவாங்களோ? இல்ல, கூட்டணி வேணும்னு காலில் விழுந்து கெஞ்சினாருன்றாருல்ல ராமதாஸ் அவர்கள். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேரணும்னு அவங்க நினைச்சாலும் சேர்த்துதானே ஆகணும். என்ன டைம்ஸ்ல சேருவாங்க? என்ன டைம்ஸ்ல சேருவாங்க? டைம்ஸ் என்ன? கட்சியில கூட்டணி அது அவங்க 2 பேரும் பசுபதிகுமார் பராசையும் சிராக் பஸ்வானையும் சேர்த்து வச்சுட்டாங்களா? ஒருத்தரை கலத்தி விட்டுட்டாங்க. பசுபதிகுமார் பராஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் கூட போயிருக்காங்க. சும்மா ஏதோ அரசியல் தலைவர்கள் அவன் சொன்னா கேட்டுருவான், இவன் சொன்னா கேட்டுருவான். பிடிஎம் எல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. அவனவனுக்கு என்ன மேக்சிமம் லாபம், நமக்கு என்ன முக்கியத்துவம், நமக்கு என்ன லாபம்னு பேசுவான். வெளியே கொள்கையை சொல்லிக்குவான். இந்த அடிப்படையில வந்து அரசியலை பார்த்தா எல்லாம் சரியா புரியும். நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி.